எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். என்னதான் டாக்டராக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிற மொமெண்ட் என்னோடய வாழ்க்கையிலே நடந்துச்சு. அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஞானப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8வது பல்லு, இந்த பல்லு குறித்த வீடியோ தனியாக நான் வெளியிட்டிருக்கிறேன். ஞானப்பல் எடுக்கணுமா வேண்டாமான்னு. ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும், உபயோகமாகவும் இருக்கும். இந்த ஞானப்பல் பொறுத்த வரைக்கும் இந்த 8வது பல்லாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசையிலும் 8வது பல்லாக இருக்குது. எல்லாருக்கும் இது வரணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7, இங்கே 7, இங்கே 7, 28ஓட முடிஞ்சிடுது. ஆனால் சில பேருக்கு இந்த ஞானப்பல் அப்படிங்கிறது வருது. பரிணாம வளர்ச்சியில் நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு பல்லு, விலங்குகளை கடித்து மென்று நல்லா குரங்கு மாதிரி இருந்தப்போ இவ்வளோ பெருசு இருந்த தாடை அப்படிங்கிறது போக போக வளர வளர நம்மளோட மனிதர்களோட அந்த உணவு பழக்கம் அப்படிங்கிறது நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜுக்கு மாற இந்த தாடைகளோட அகலமும் குறைய ஆரம்பிச்சது. இது ஒரு சில ஆண்டுகள் இல்லை, பல லட்சக்கணக்கான வருடங்களாக நடந்த மாற்றங்களால் இது நடந்திருக்கு. இதனால் நம்மளுக்கு அந்த கடைசி பல்லோட தேவையே இல்லாமல் போயிடுச்சு. சரி, இந்த ஹிஸ்ட்ரி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மேலே 2 பல்லு வந்திருக்கு. இப்போ எனக்கு 45 வயசு. 29 வயசுலேயே கீழ்த்தாடையில் அந்த கடைசி பல்லு ஒன்று முளைச்சி அது பயங்கரமான வலியை கொடுத்ததுனால நான் டென்டிஸ்ட்டை போனேன். அவர் எடுத்துட்டா பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துட்டேன். இந்த டைம் தான் நீங்கள் நோட் பண்ணணும். 29 வயசில் இதை நான் எடுத்துட்டேன், ஒரு பல்லு கீழ்த்தாடையில். அதுக்கப்புறம் அது சரியாக போச்சு, வலி இல்லை. ஆனால் ஒரு 2-3 வருடங்கள் கழிச்சு திடீர்னு பார்த்தா கம்ஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ கம்ஸ் அப்படின்னா நம்மளோட பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், குறிப்பாக பல்லோட உள் பகுதியில் அங்கே கடவாய் பல்லுக்கு கொஞ்சம் மேலே அந்த கம்ஸ் வீங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது குறிப்பாக ஒரு பக்கமாக தான் வீங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பக்கம் அப்படிங்கிறது இடது பக்கம், என்னோட லெஃப்ட் சைடு. எப்போ பார்த்தாலும் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை வீங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இடம் வீங்கும் சரியாக போகும். நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, ஆஹா, நம்ம பல்லை எடுத்துட்டோம். அந்த இடத்துல ஸ்டிச்செலாம் போட்டாங்க. ஸோ மேபி அந்த ஸ்டிச்சில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுதோ என்னவோ தெரியல. அதனால் அந்த வீக்கம்ங்கிறது இந்த உள்பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் எடுக்கிறது கிடையாது. வாய்ப்புனுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மணத்தக்காளி கீரை, மற்ற என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ என்னோட வாய்ப்புன் வீடியோவில் சொன்ன மாதிரி அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் சரியாக போயிடும், 2 வாரத்தில் சரியாக போயிடும். இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்லை, சில மாதங்கள் இல்லை, வருடக்கணக்காக நான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் என்னோட வாழ்க்கையை. மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த ரெக்கரண்ட் கம் இன்ஃப்ளமேஷனோட ஓட்டிக்கிட்டே இருக்கேன். வருது போகுது, நாட்களும் போய்கிட்டே இருக்கு. இப்போ 29 வயசுல இருந்து அதுக்கப்புறம் 30 தாண்டி நாம் இப்போ 40க்கும் வந்தாச்சு, 45க்கே வந்தாச்சு. இவ்வளோ நாளுமே நான் இப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். தாடி பகுதி கம்ஸ் வீங்குது சரியாக போகுது, ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டாக வலிக்கும். அந்த வாய்ப்புன்னு சரியாக போகும்போது இதுவும் சேர்ந்து அப்படியே சரியாக போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டிச்சினால தான் ப்ராப்ளம், பல்லு எடுத்ததுனால தான் ப்ராப்ளம் அப்படின்னே நான் இவ்வளோ நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ 45வது வயசில் எதாச்சா என்னோட பையனுக்கு ஒரு டென்டல் கரெக்ஷன் தேவைப்படும் அப்படின்னு நினச்சேன், காமிச்சேன். அவங்க பார்த்துட்டு ஆமாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குரிய கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னார் டென்டிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரியே பண்ணணும், சரியாயிடுச்சு அவனுக்கு. இப்போது ஜஸ்ட்டு பையனை ஒரு செக்கப் எல்லாம் முடிஞ்சிச்சு, அவனுக்கு சரியாயிடுச்சு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ பை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி நம்மளுக்கு தான் ஒரு கம் இன்ஃப்ளமேஷன் ரொம்ப நாளாக வருது, சும்மா சார்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட்கிட்ட கேட்டேன். அவர் என்ன படுக்க வச்சு பார்த்துட்டு சார் எங்கே சார் உங்களுக்கு வலி வருது அப்படின்னாரு. எங்கே வீங்குது அப்படின்னாரு. எனக்கு இங்கே தான் சார் எப்பவுமே வீங்கும், எனக்கு லெஃப்ட் சைடு தான் சார் வீங்கும் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல பல்லு இருக்குது அப்படின்னாரு. என்னது பல்லு இருக்கா, அப்போ பல்லு எடுக்கவே இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சேன் நான் மனசில். அப்படி இல்லை சார், பல்லு உங்களுக்கு இருக்குது, இடது பக்கம் இருக்குது. உங்களுக்கு பல்லு எடுத்தது வலது பக்கம், ரைட் சைடு பல்ல தான் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. அந்த இடம் பர்ஃபெக்டாக ஹீல் ஆகி நல்லபடியாக இருக்குது. இந்த இடத்துல பல்லு இல்லை, கீழ்தாடையில் 8வது பல்லு இல்லை, ஆனால் அது வலது பக்கம்.
அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படலை இது வரைக்கும். உண்மையிலேயே எனக்கு எந்த பிரச்சனையும் வலது பக்கம் வந்ததே கிடையாது. எப்பவுமே இடது பக்கம் தான் வந்திருக்கு. இடது பக்கம் இருக்கிற பல்லை வந்து நம்ம எடுக்கவே கிடையாது. அதுதான் முளைச்சி அது அந்த இம்பேக்டட் டூத்து கம் இன்ஃப்ளமேஷன்லாம் பேசியிருக்கேன். அதுதான் வெளியே வர ட்ரை பண்ணி இவ்வளோ நாள் இல்லை இவ்வளோ வருடங்களாக வந்து எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து சில விஷயங்களை அசியூம் பண்ணக்கூடாது. நானா நினச்சிக்கிட்டேன் இடது பக்கம் பல்ல எடுத்துட்டாங்க, இடது பக்கம் வீங்குது, அப்போ அது பல்ல எடுத்ததுனால தான் வீங்குது நானா நினச்சிக்கிட்டு டென்டிஸ்ட்டை ஒரு வாட்டி கூட செக்அப் பண்ணல. இதுக்கு நடுவில் பல வாட்டி போயிருக்கிறேன். ஆனால் வந்து இது பெருசாக நானே எடுத்துக்காததுனால அதை விட்டுட்டேன். ஆனால் இந்த ஒரு சாதாரண விஷயம் பாருங்க, அவர் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, சார் இவ்வளோ இந்த பல்லு அப்படியே இருக்குது சார் இடது பக்கம், அதே எடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போய் பல்லை எடுத்துட்டேன். பல்லை எடுத்து 45வது வயசில் ஸ்டிச்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு குறைவு தான். டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு சாதாரண ப்ரொசீஜர் தான். பட் இருந்தாலுமே அங்கேயுமே இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முன்னாடியே ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் காலையிலேயே சாப்பிட்டாச்சு ஒரு ப்ரொடெக்டிவ் கவரேஜுக்காக. ஆக சில விஷயங்கள்லாம் வந்து என்னதான் நம்மளுக்கு தெரியும்னு நினைச்சாலும் ஸ்பெஷலிஸ்டோட செக்அப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பார்க்குறாங்க, நேரடியாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது கண்டுபிடிக்க முடியும். நம்மளா வந்து பல்ல கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு எண்ணிக்கிட்டு இல்லை வந்து எந்த பக்கம் பல்ல எடுத்தாங்கன்னே நம்மளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. என்னதான் கண்ணாடியில் பார்க்க முடியும் அப்படின்னாலும் எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்க பாருங்க. ஒரு சின்ன விஷயம், என்னைக்கோ சரி பண்ணியிருக்க வேண்டிய விஷயம், வருஷக்கணக்காக இதனால் நான் அவதிப்பட்டு இருந்திருக்கேன். இது நம்ம உடம்போட எல்லா பார்ட்ஸுக்குமே பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் நம்மளா நினச்சிக்காம நம்மளா வந்து கூகுளில் சர்ச் பண்ணாமல் சில சமயம் அந்தந்த துறை டாக்டரோட ஹெல்ப்பு சில சமயம் நம்மளுக்கு தேவைப்படுது. சிம்பிளான மேட்டர் தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.